ரஹீம் சூரத்துல் பக்கரா 7 வசனம் 60 தொடர்ச்சி. அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், குழப்பம் செய்து பூமியில் அக்கிரம் செய்யாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்பதை நினைத்துப் பாருங்கள். மேலும் மூசாவே, ஒரு வகையான உணவை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். எனவே எங்களுக்காக உமது ரப்பிடமிருந்து பிரார்த்திப்பீராக. அவன் எங்களுக்கு நிலத்தில் விளைந்திடும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரி காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் வெளிப்படுத்தி தரட்டும் என்று நீங்கள் கூறியதையும் நினைத்து பாருங்கள். சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை தேடுகிறீர்களா? அவ்வாறாயின் ஏதாவது ஒரு நகருக்குள் இறங்குங்கள், நீங்கள் கேட்கும் நிச்சயமாக அங்கு உங்களுக்கு உண்டு என்று அவர்களுக்கு மூசா கூறலானார். பின்னர் பனி இஸ்ராவேலின் மக்கள் அல்லாஹ்வின் திருவசனங்களை மறுத்தும் அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தும் அவன் கட்டளைக்கு மாறும் செய்து வரம்பு மீறி கொண்டிருந்ததால் அவர்களுக்கு இழிவும் ஏழ்மையும் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் சினத்திற்கு ஆளானார்கள். 7 நிச்சயமாக இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் யூதர்களாகவும் கிறித்தவர்களாகவும் சாஃபியீன்களாகவும் இருந்து அவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுடைய நற்கூலி உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். மேலும் உங்களுடைய தலைக்கு மேலாக தூர் மலையை நாம் உயர்த்திய நிலையில் உங்களுக்கு நாம் வழங்கிய தௌராத்தை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதில் உள்ளதை நினைவு கூறுங்கள். நீங்கள் பயபக்தியுடையோர்களாயின் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைத்து பாருங்கள். அவன் பின்னர் வாக்குறுதியை நீங்கள் புறக்கணித்தீர்கள். அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆயிருப்பீர்கள். மேலும் உங்கள் முன்னோர்களில் சிலர் சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது என்று வரம்பை மீறினர். அப்பொழுது நீங்கள் சிறுமையடைந்த குரங்குகளாக ஆகிவிடுவீர்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறியதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே அச்சம்பவத்தை அக்காலத்திலுள்ளோருக்கும் அதற்கு பின்னுள்ளோருக்கும் படிப்பினையாகவும் இறையச்சம் கொண்டோருக்கு அறிவுரையாகவும் நாம் ஆக்கினோம். இன்னும் திண்ணமாக நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை ஏவினான் என்று மூசா தமது சமூகத்தினருக்கு கூறியபோது அவர்கள், எங்களை நீர் கேலிக்குரியவர்களாக நினைக்கிறீர்களா என்று கூறினார். அதற்கு அவர், கேலி செய்திடும் அறிவியினர்களில் நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறியதை நினைத்து பாருங்கள். அப்பசுமாடானது எத்தகையது என்று எங்களுக்கு விளக்கும்படி உம்முடைய ரப்பிடம் எங்களுக்காக நீர் கேளும் என்று மூசாவிடம் அவர்கள் கூறினர். நிச்சயமாக அது கிழடுமல்ல இளங்கன்றுமல்ல, இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட பசுமாடாகும். ஆகவே நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று அவ்விறைவன் கூறியதாக மூசா கூறினார். மூசாவே, அதன் நிறம் எத்தகையது என்று நமக்கு விளங்கும்படி உம்முடைய ரப்பிடம் எங்களுக்காக நீர் கேளும் என்றனர். நிச்சயமாக அதன் மஞ்சள் நிறம் கொண்ட பசுமாடாகும். அதன் நிறம் கெட்டியானதாகவும் காண்பவர்களை அது மகிழ்விக்கும் என்று இறைவன் கூறுகின்றான் என்றார்.